ஹாய் guys, ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜென்வி அப்படின்ற அந்த சீரிஸோட ட்ரெய்லருமே அஃபிஷியல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நமக்கு வரக்கூடிய 17th இருந்து தான் இந்த சீசனுக்கான சீசன் 2 அஃபிஷியல் ரிலீஸ் ஆக போகுதுன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. சோ இப்ப ஜென்வி அப்படின்ற இந்த சீரிஸ்ல இது வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது, ஓவரால் இந்த பாய்ஸ் யூனிவர்ஸ் தான் என்ன நடந்தது அப்படின்ற ஒரு சின்ன ரீகேப் வீடியோவை தான் நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. சோ நீங்க வந்து இப்ப ஜென்வி சீசன் 2 பாக்குறதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு நீங்க வந்து அந்த ஜென்வி சீசன் 2 பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களால ரெகுலரா பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜென்வி உங்களுக்கு ஆக்சுவலா பாய்ஸ் யூனிவர்ஸ் தான் நடக்கும். சோ இந்த பாய்ஸ் யூனிவர்ஸ்ல 1940ஸ்ல இருந்தே சூப்பர் ஹீரோஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்ட் ஆயிட்டு இருப்பாங்க. பட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் சூப்பர் ஹீரோ மாதிரி இருந்திருக்க மாட்டாங்க. எல்லா சூப்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட்ரி ஆன் செலிபிரிட்டிஸ் மாதிரி தான் இருப்பாங்க. ஏன் சோஷியல் மீடியால ஏகப்பட்ட டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து தான் யாரு அப்படின்றத ரொம்ப பப்ளிசிட்டி பண்ணக்கூடிய ஒரு பர்சன்ஸ் தான் இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே வேட் அப்படின்றதுக்கு கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா வேலை பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுல வேட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஹீரோஸை மட்டும் அவங்க கண்ட்ரோல் பண்ணாம அவங்க இது மூலியமா ஏகப்பட்ட அவங்களோட திங்ஸை வந்து பாத்தீங்கன்னா செல் பண்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. லைக் டிவி ஷோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வேட்டை பத்தி பெருமையா பேசுறது, அண்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன்ஸ், செயின் ரெஸ்டாரண்ட், சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வேட்டோட ஒரு ஸ்பான்சர்ஷிப் இருந்துகிட்டே இருக்கும். அதே சமயத்துல வேட்ன்றது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செவன்ன்றது மொத்தம் செவன் மெயின் ஹீரோஸ் இருப்பாங்க. அவங்களோட ஒரு ஹோம் மாதிரியுமே இருக்கும். அதுல இருக்கக்கூடிய எல்லா ஹீரோஸுமே வந்து பாத்தீங்கன்னா எர்த் மெயின் ஸ்ட்ராங் ஹீரோஸ் சொல்லலாம். அவங்க ஹோம்லேண்ட் கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வேலை பண்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம லைக் இந்த இடத்துல சூப்பர் ஹீரோட அந்த கான்செப்ட்ன்றது வித்தியாசமா இருக்கும்ன்றத நான் எந்த விதத்துல சொல்லலாம் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய சூப்பர் ஹீரோஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு மான்ஸ்டர்ஸ் மாதிரி தான் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. வெளி உலகத்துக்கு அவங்க நல்லவங்க, ஆனா உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அவங்க கெட்டவங்க அப்படின்ற மாதிரி தான் ப்ரொஜெக்ஷன் இருக்கும். சோ இந்த இடத்துல பாய்ஸ் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஆஃப் ஹியூமன்ஸ். சோ இவங்க இந்த இடத்துல உங்களுக்கு எப்படியாவது ஹோம்லேண்டர் யாரு அப்படின்ற ஒரு விஷயத்த மக்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அதே செகண்ட் இந்த சூப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஆக்சுவலா பார்ப்பாங்க. அதனால இந்த பாய்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஹியூகின்ற ஒரு மெம்பர். ஸோ அவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆனி ஜான்வரி, ஸோ இவங்க கிட்ட ஒரு சின்ன லிங்க் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க மூலியமா இந்த இடத்துல எப்படியாவது சூப்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இதுல ஆனி ஜான்வரி, ஸோ இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்லைட்டா இருப்பாங்க. ஸோ இவங்களுமே ஆரம்பத்துல இந்த 7 ஹீரோஸ்குள்ள போயிருப்பாங்க. பட் அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த சூப்பர் ஹீரோ சொசைட்டின்றது என்ன, இவங்க என்ன பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்றாங்கன்றத கொஞ்சம் கொஞ்சமா அவங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இது மூலியமா தான் இந்த ஒட்டுமொத்த சூப்பர் ஹீரோன்றதே ஃபேக் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்க திருப்பியும் பாய்ஸ் கூட வந்து சேர்ந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ இவங்க கூட சேர்ந்து இந்த இடத்துல இவங்க எல்லாருமே ஃப்ராட் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வெளி உலகத்துக்கு காமிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பாங்க. சோ இது மூலியமா ஆக்சுவலா அவங்களுக்கு பவர்ஸ் வந்து காட் மூலியமா கிடைக்கல. வேட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் வீன்ற ஒரு ட்ரக்ஸ் மூலியமா தான் இவங்களுக்கு பவர் கொடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமே தெரிய வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ட்ரக்ஸ் வந்து அவங்களுக்கு நாசிக் ஆரிஜின்ல இருந்து தான் கிடைச்சிருக்கும். சோ இதையுமே டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட அவங்க மறைச்சிருப்பாங்க. அதுவுமே இந்த ட்ரக்ஸை யார் கண்டுபிடிச்சாருன்ற விஷயத்தையுமே அவங்க மறைச்சிருப்பாங்க. அந்த சமயத்துல தான் நமக்கு ஒரு பொலிட்டீஷியனான விக்டோரியா நியூமன், சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் மென்னா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இவங்களுமே ஒரு சூப் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த இவங்க வந்து மறைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருந்தாலுமே இவங்க வந்து பாத்தீங்கன்னா சூப்ஸ்க்கு அகைன்ஸ்டா வேலை பண்ற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு அடாப்டட் டாட்டருமே ஒருத்தங்க இருப்பாங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் வேட்டோட சிஇஓவா இருந்திருப்பாரு, டான் எட்ஜர்னு சொல்லிட்டு. பல நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாய்ஸ் வந்து இந்த இடத்துல ஹோம்லேண்டரை எப்படியாவது நம்ம கில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்த்திருப்பாங்க. பட் எல்லா டைம்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அது மிஸ் ஆயிருக்கும். அந்த சமயத்துல தான் ஸ்டார்லைட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 7ல இருந்து வெளியில வந்திருப்பாங்க. பிகாஸ் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க வந்து டபுள் ஏஜென்ட் வேலை மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. பட் இந்த இடத்துல இதுக்கு மேல நம்ம டபுள் ஏஜென்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரேடியா நம்ம ஒன் சைட்ல இருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட மீடியாவை யூஸ் பண்ணி ஹோம்லேண்டர் உண்மையிலே எப்பேற்பட்டவன் அப்படின்றத புரிய வைக்கணும் அப்படின்றதான் பார்த்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து பாய்ஸோட பர்மனண்டா இருக்கிற மாதிரியுமே இருக்கும். சோ இப்போ இந்த ஜென்வில நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலா ஹோம்லேண்டர் அண்ட் ஸ்டார்லைட் இவங்க 2 பேருக்குமே அந்த பேக்ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் பேட்டில் நடந்துகிட்டு இருக்கும். சோ அந்த சமயத்துல தான் இந்த கதை உங்களுக்கு கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கும். ஆரம்பத்துல நமக்கு மோர்ரி இவங்கள தான் ஆக்சுவலா காமிக்கிறாங்க. இவங்க கிட்ட ஆக்சுவலா ஒரு பவர் இருக்கு. அதாவது அந்த பவர் வந்து பாத்தீங்கன்னா ஹியூமோசென்ட்ரிக் பவர்னு கூட நம்ம சொல்லலாம். சோ அது வந்து பிளட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பவர் தான் இவங்களுக்கு இருக்கு. சோ அந்த பவரை யூஸ் பண்ணி இவங்களோட பேரண்ட்ஸே வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்டலா இவங்க வந்து கொன்னுடுறாங்க. அந்த ஒரு ரீசனால அவங்க அதுக்கப்புறம் அவங்களோட சிஸ்டர் இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ஃபனிங் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா வளர்றாங்க. அதுவும் சாதாரண ஆர்ஃபன் இல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா சூப்ஸ்க்கான ஒரு ஆர்ஃபன் கூட சொல்லலாம். அதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ரெட் ரிவர். சோ இத பத்தி தான் நமக்கு ஹியூமனுமே ஆக்சுவலா சொல்லியிருப்பாங்க. அப்ப அவங்க ஸ்கூல் ஏஜ் ஆனதுக்கு அப்புறமா அவங்களோட ட்ரீம் ஸ்கூலான கிடால்கன் யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியில தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சேர்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கிடால்கன் யூனிவர்சிட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் ஹீரோ ஸ்கூல்லயே நம்பர் 1 ஸ்கூலா இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி. அதே சமயத்துல அவங்க
அவங்க பீப்புளை சேவ் பண்ற ஒரு பர்சனை தான் அவங்க மாறணும் அப்படின்ற மாதிரி தான் ஆக்சுவலா அவங்க நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க சிஸ்டர் கிட்ட இவங்க ஒரு நல்ல ஒரு பர்சன் தான் அப்படின்றத பேருமே எடுக்கணும்ன்ற மாதிரி இருக்கு. பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இவங்க ஆக்சிடென்ட்லாம் இவங்க பேரண்ட்ஸை கொன்னப்ப அவங்களோட சிஸ்டருமே இவங்க மேல கோவத்துல இருப்பாங்க. சோ அதுதான் ஆக்சுவலா அவங்க மீன் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம சோ இவங்கள மாதிரி இருக்க கிட்ஸை இந்த இடத்துல அடாப்டும் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை அடல்ட்டா மாறினதுக்கு அப்புறமா இவங்களை வச்சு நிறைய பரிசோதனை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அந்த ஒரு ரீசன் நம்ம இந்த இடத்துல இருக்கதான் நமக்கு சேஃப் அப்படின்றதையுமே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப இவங்க இந்த கிடால்கன் யூனிவர்சிட்டிக்குள்ள போனதுக்கு அப்புறமா தான் இவங்களோட கிளாஸ்மேட்டான எமா சோ அவங்களை ஆக்சுவலா மீட் பண்றாங்க. அவங்களுக்கு லைக் ஆண்ட்மேன் மாதிரி ஸ்ட்ரிங்க் ஆகக்கூடிய எபிலிட்டி அவங்களுக்கு இருக்கு. அவங்களுக்கு நிறைய சோஷியல் மீடியா ஃபாலோவர்ஸ்மே அவங்களுக்கு இருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். அப்ப இந்த ஸ்கூல்ல என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே காம்பாக்ட் ஸ்கில்ல யூஸ் பண்ணி ஒரு ரீடர் போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கான நம்பர் லிஸ்ட் மாதிரி ஆக்சுவலா அவங்க பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஆக்சுவலா வந்து ஃபுல்லா அவங்க சூப்பர் ஹீரோவா இல்லாம அவங்கள ஒரு ஹாஃப் ஹீரோவாவும் ஹாஃப் செலிபிரிட்டியாவும் அந்த சூப்ஸை வந்து இவங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் பாக்குறாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வேட்டுமே முடிவு பண்ண ஒரு விஷயம். அப்ப அந்த நேம் ரோட்ல இருக்கக்கூடிய டாப் ஹீரோஸ்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆண்ட்ரி ஆண்டர்சன், கேட், லூக். சோ இவங்கலாம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நேம் போர்ட்ல டாப்ல இருக்காங்க. அதுலயுமே லூக் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூலோட ஒரு கோல்டன் பாய் அப்படின்ற ஒரு பேரையுமே அவன் எடுத்திருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் கிராஜுவேட் ஆயிட்டான் அப்படின்னா டைரக்டா அந்த 7ல இவனும் ஒரு பர்சனா சேர்ந்துடலாம் அப்படின்ற ஒரு கேப்பபிலிட்டி இவனுக்கு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அப்பதான் முறைக்கு ஆக்சுவலா தெரிய வருது என்னன்னா கிரைம் ஃபைட்ல இருந்து அவங்கள வந்து ஆக்சுவலா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயமே தெரிய வருது. அதனால இவங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபசர் பிரிக்க தேடி ஆக்சுவலா அவங்க போறாங்க. அவர்தான் இந்த ஸ்கூலோட அந்த கிரைம் ஃபைட்டருக்கான ஒரு ஹெட் நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறமா தான் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் ப்ரோக்ராம் பர்ஃபார்மன்ஸ் நடக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க போறாங்க. அப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே நடக்குது. அப்பதான் நமக்கு அவங்களும் ஆண்ட்ரி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ரேம்பேஜான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. அந்த கண்ட்ரோல் எடுத்த ஒரு ஸ்டூடெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா சாம். அவனை தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கூட்டிட்டு போற மாதிரி தான் இருக்கு. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா மொர்ரி, லூக், ஆண்ட்ரி, கேட், ஜார்டன் இவங்க எல்லாருக்கூடயுமே டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. அப்பதான் நமக்கு ஜார்டனுமே ரிஜெக்ட் பண்ணப்பட்ட ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலா அவங்களுக்கு தெரிய வருது. இந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா எமாவோட பவருமே நமக்கு காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஸ்ட்ரிங்க் ஆகும்போது அதுல அவங்களுக்கு ஒரு சின்ன டிசார்டர் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே நமக்கு வந்து ஆக்சுவலா அவங்க காமிக்கிறாங்க. சோ இது வந்து ஒரு ஈட்டிங் டிசார்டர்னு கூட நம்ம சொல்லலாம். அப்ப நமக்கு கேட் வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் கண்ட்ரோல் பவர் வச்சு மிகப்பெரிய இல்யூஷன் ஆக்சுவலா கொடுக்குறாங்க. சோ இது மூலியமா நமக்கு லூக் விஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்டரியான ஃபாரஸ்ட்ல மாற்ற மாதிரி இருக்கு. அந்த விஷன் கட் ஆனதுக்கு அப்புறமா தான் ஆண்ட்ரி அந்த இடத்துல ஆக்சிடென்டலா பொண்ணை வந்து கிட்டத்தட்ட கொலைப்படுற நிலைமைக்கு போயிட்டான் அப்படின்னு நம்ம தெரிய வருது. சோ இதை வந்து மிரே தான் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தடுக்கிறா. அவளோட பவரை யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா பொண்ணை வந்து லைஃப் கொண்டு வரா. சோ இது மூலியமா தான் மிரே இந்த இடத்துல ஒரு ஹீரோ மாறணும்னு சொல்லிட்டு பாக்குறாங்கன்றது தெரிய வருது. ஆக்சுவலா அந்த யூனிவர்சிட்டி என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா இந்த மாதிரி சோஷியல் மீடியா மூலியமா ஃபேமஸ் ஆகக்கூடியது கூட அவங்களுக்கு தேவையான விஷயத்துல ஃபேமஸ் ஆகணும்ன்ற மாதிரி தான் பாக்குறாங்க. அதனாலதான் இவன் என்னதான் இந்த இடத்துல உமனை காப்பாத்திருக்கான்னு சொன்னாலுமே அதை வந்து பெருசா வெளில தெரிய வராம தான் பாக்குறாங்க. அதுக்காக இவ வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபசர் பிளிங்க பார்க்க வரா. அந்த ஒரு சமயத்துல தான் ஆக்சுவலா என்ன நடக்குது அப்படின்னா இந்த இடத்துல அவனை வந்து ஆக்சுவலா கொல்லலாம்னு சொல்லிட்டு பாக்குறான். சோ அது எதனால அவன் கொல்றான்றத அந்த இடத்துல ஆக்சுவலா காமிக்கல. அந்த ஒரு சமயத்துல கொன்னுறான். சோ கொன்னதுக்கு அப்புறமா அதை வந்து இவ பாத்துட்டான்றதுனால இவ தான் ஐ விட்னஸ் சொல்லிட்டு இவளை வந்து ஆக்சுவலா கொல்ல வரான். அந்த ஒரு சமயத்துல தான் ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னா நடுவுல ஜார்டன் வந்து ஜார்டனுக்கும் அவனுக்கும் ஃபைட் நடக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஃபைனலா வெளில வந்ததுக்கு அப்புறமா அவனை வந்து ஆக்சுவலா ஆண்ட்ரூ தடுக்கிறான். சோ தடுத்ததுக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னா இந்த இடத்துல வேற வழி இல்லாம ஆண்ட்ரூ அந்த இடத்துல லூக் வந்து அவன் காம் பண்ணும்போது அவன் தன்னோட பாடியை வந்து அந்த இடத்துல பிளாஸ்ட் பண்ற மாதிரி இறந்து போறான். இறந்து போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி இந்த இடத்துல ஹூக் நமக்கு க்ளூவா பிளிங்க் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு தான் அவன் ஆக்சுவலா அந்த இடத்துல பிளாஸ்ட் ஆகிறான். சோ இது மூலியமா தான் அவங்க எல்லாருக்குமே ஆக்சுவலா இந்த விஷயம் தெரிய வருது. ஆனா இதை ஆக்சுவலா ஜார்டன் பார்த்தோன்னு ரொம்பவே கஷ்டப்படுறான். பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இவன் தான் ஆக்சுவலா தடுக்க ட்ரை பண்ணியிருப்பான். ஆனா இவனை விட்டுட்டு நமக்கு ஆண்ட்ரூவையும் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே தான் ஆக்சுவலா அவங்க மெயினா வந்து ஃபோக்கஸ் பண்றாங்கன்றதுனால அவன் ஆக்சுவலா ஒரு இடத்துல வந்து சொல்றான் என்னையுமே இந்த இடத்துல வந்து ஒரு நோட்டீஸ் பண்ணு அப்படிமா சொல்றப்ப கூட அவன் அந்த இடத்துல அதை பத்தி சொல்லாம தான் இருக்கா. அவ இது மூலியமா அவங்களோட ரேங்க்குமே இந்த இடத்துல அதிகமாகுதுன்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பப்ளிக்கிட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் இவ சொல்லுவான்ற மாதிரி அவன் எதிர்பார்க்கறான். பட் இருந்தாலும் அந்த விஷயத்த வந்து ஆக்சுவலா அவன் சொல்ல மாட்டேங்கிறான். அப்பதான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது என்னன்னா இவங்க வந்து ஆக்சுவலா அந்த யூனிவர்சிட்டிக்கு கீழே ஹுட்ஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. சோ அந்த ஒரு இடத்துல அவங்க ஏகப்பட்ட அந்த காம்பவுண்ட் வியூ கொடுத்த சூப்ஸ் எல்லாரையுமே வந்து பாத்தீங்கன்னா அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. அப்ப எமா சைட்ல பார்த்தோம்னா இவ ஒரு பொண்ணு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இவளோட அந்த பிளஞ்சிங் எபிலிட்டியை பத்தி சொல்றா. பட் அதை வந்து அடுத்த நாளே சீக்ரெட்டா இல்லாம அது எல்லாருக்குமே பப்ளிசிட்டி பண்ணதுக்கு அப்புறமா மொத்த ஸ்கூலுமே இவளை வந்து ஆக்சுவலி டிஸ்ஓபே பண்ற மாதிரி இருக்கு. அதனால இவ ரொம்பவே கஷ்டப்படுறா. அது மட்டும் இல்லாம இது மூலியமா இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்க எந்த மாதிரி யூஸ் பண்றாங்க மணி மைண்டடா தான் யூஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு
நமக்கு காமிக்கிறாங்க. அப்ப ஆக்சுவலா நமக்கு இந்த இடத்துல ஆண்ட்ரூக்கு தெரிய வந்து அவன் வந்து அந்த உட்ஸ பத்தி தான் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிட்டு இருக்கான். பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல லூக்கோட பிரதர் தான் சாம். அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கான். ஒரு கட்டத்துல ஆக்சிடென்ட் எல்லாம் அவனை தான் வந்து பாத்தீங்கன்னா புடிச்சு கொடுத்துருப்பான். சோ அதனால உட்ஸ் உண்மையிலே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி அவன் வந்து அந்த இடத்துல இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இந்த இடத்துல ஏன் ஜார்டனை வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேஸ்டா பேச மாட்டேங்கிறாங்கன்னா பிகாஸ் ஜார்டன் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து 2 ஜெண்டர் இருக்கு. சோ பை ஜெண்டர் அவனுக்கு இருக்கு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பர்சனை ஒரு சூப்பா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் ஆக்சுவலா வந்து அவங்க எல்லாம் மீன் பண்றாங்க. அப்ப ஆண்ட்ரூ இந்த இடத்துல எமா வச்சு இந்த இடத்துல சாம கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலா ட்ரை பண்றாங்க. அது மூலியமா சாமோட பிரிசமுக்குமே அவ போயிடுறா. ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா அவன் நம்பல. அதுக்கப்புறமா தான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா நம்புறான். அப்பதான் லூக்கோட பிரதர் இவன் அப்படின்ற ஒரு விஷயமா அவளுக்கு தெரிய வருது. சோ இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த இடத்துல எப்படியோ வந்து பாத்தீங்கன்னா அங்கேயிருந்து தப்பிச்சு ஒரு அபேண்டன்டான ஷாப்புக்கு ஆக்சுவலா போறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இவனோட அந்த சைக்கிக் எபிலிட்டிஸை காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவன் நார்மலா பார்க்கும்போது இவனுக்கு ஏகப்பட்ட பீப்புள்ஸை இவனால ஆலோசினேட் பண்ண முடியும். அதே சமயத்துல இவனால வந்து பாத்தீங்கன்னா மத்த பீப்புள ஒரு பப்பட் மாதிரியுமே இவனால ஆலோசினேட் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்ற விஷயமே தெரிய வருது. சமயத்துல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மேரே அவங்க ஆக்சுவலா ஒரு பர்சனை தேடி போய் அவன் மூலியமா டெலிபதி மூலியமா இந்த இடத்துல ஹெல்ப் பண்ணுவானா நம்ம பார்த்துட்டு இருக்காங்க. பட் அவன் வந்து பாத்தீங்கன்னா இவங்களை வந்து செக்ஷுவல் அசால்ட் பண்ண ட்ரை பண்றான். அந்த ஒரு சமயத்துல அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஜார்டன் இவளை வந்து காப்பாத்துறான். அந்த ஒரு சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜார்டனுக்கும் இவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகுது. அப்பதான் ஆக்சுவலா சாம வந்து அவன் கண்டுபிடிச்சிட்டான்ற ஒரு விஷயத்தை எமா ஆக்சுவலா இவங்க கிட்ட சொல்ல வரா. அப்ப இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. சாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் கேரடோசா சோ இவருக்கு மேல ஒரு மிகப்பெரிய ஒரு கோவமே அவனுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். பிகாஸ் இந்த டாக்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா சூப்ஸ்க்குமே பவர் கொடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாரையுமே கொல்லணும்னு பார்க்கக்கூடியது இந்த ப்ரொஃபசர் தான் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. பிகாஸ் இவங்க வந்து ஒரு வைரஸ் ஆக்சுவலா கிரியேட் பண்ணிருப்பாங்க. அதோட கண்ட்ரோல்ல யார் இருப்பான்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்கூலோட ஹெட் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. பிகாஸ் ஆஃப் அவங்க வந்து இதனால ஒரு மிகப்பெரிய ஆபத்து சந்திச்சிருப்பாங்க. அந்த ஒரு ரீசனால தான் இங்க இருக்கிற எல்லா சூப்ஸ்க்குமே வைரஸை கொடுத்து கொல்லணும் அப்படின்னு நம்ம ஆக்சுவலா பாக்குறாங்கன்றது தெரிய வருது. அதே சமயத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க சாம வச்சு உண்மையிலேயே அவங்க என்னதான் பண்ண வராங்க அப்படின்றத கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு மெரே அவங்க எல்லாமே ஆக்சுவலா ட்ரை பண்றாங்க. அப்ப இதை செய்யறது ஷிட்டி அப்படின்றவங்க தான் தெரிய வருது. அவங்க தான் ஆக்சுவலா டீனா இருக்காங்க. அப்ப சடனா வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாமே பிளாக் அவுட் ஆகி இவங்க ஒரு இடத்துல படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம்ல போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இது ஆரம்பத்துல இவங்களுக்கான ரீசன் என்னன்றது இவங்க யாருக்குமே புரியல. அப்புறம் தான் தெரிய வருது இந்த இடத்துல கேட்டு தான் இவங்களோட மைண்ட் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி அவ வந்து டபுள் ஏஜென்ட் மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு விஷயமே தெரிய வருது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு இமேஜினேஷன்ல மாட்டிக்கிறாங்க. அந்த இதுக்கு முன்னாடி தான் ஆரம்பத்துல சாம் வந்து பாத்தீங்கன்னா இவன்கிட்ட பேச வந்திருப்பான். பட் அந்த சீக்வன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சாம் யாருன்ற விஷயத்தை இவங்க மறந்துருப்பாங்க. இதை பத்திலாம் இவங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா எப்படியாவது இந்த இடத்துல வந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒட்டுமொத்த மெமரியில இருந்துமே கஷ்டப்பட்டு அவங்க ஆக்சுவலா வெளியில வராங்க. அவ எதனால இந்த மாதிரி பண்றா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா கேட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டாப் லிஸ்ட்ல அவ தான் எப்பவுமே டாப்ல இருக்கணும் அப்படின்றதையுமே அவ ஆக்சுவலா பாக்குறான்றது தெரிய வருது. அந்த சமயத்துல ஆக்சுவலா அதிகமா இந்த மெமரிஸ் இதை யூஸ் பண்ணதுனால ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா பவர் லோ வரா. அந்த சமயத்துல அவர் கில்ட்டியா ஃபீல் பண்ணி சரி போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவ வந்து இவங்க எல்லாரையுமே நார்மலா மாத்துற மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல கடைசியா அவரோட அந்த சிச்சுவேஷன் என்ன அவ எல்லாத்தையுமே சொன்னதுக்கு அப்புறமா சாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாம் வந்து போறான். பட் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தடுக்கிறாங்க. பிகாஸ் அவரோட பிளான் என்ன அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய எல்லா சூப்ஸுமே வெளியேறிட்டோம் அப்படின்னா அது மூலியமா இங்க இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாரையுமே கொண்டுடுவாங்க. அப்ப நம்மளுமே ஒரு பவர்ஃபுல்லா மாறிடலாம் அப்படின்ற மாதிரி தான் அவ ஆக்சுவலா பாக்குறா. சோ உடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மிகப்பெரிய இன்சிடென்ட் நடக்குது. சோ அதே சமயத்துல மிரே இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நியூமேன் கிட்ட சொல்லி இதை பத்தி ஸ்டாப் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாக்குறப்ப அவ வந்து என்ன சொல்றா இந்த மாதிரி வந்து இதை பத்தி நீ பெருசா கண்டுக்காதன்ற மாதிரி தான் ஆக்சுவலா அவ சொல்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறமா தான் நியூமன் என்ன பண்றா அப்படின்றது நமக்கு தெரிய வருதுன்னா இந்த டாக்டர் மூலியமா இந்த வைரஸ் அவ வந்து எடுத்துக்கிட்டு அந்த டாக்டர் ஹெட்டை வந்து வெடிக்க வச்சிடறா. அதே சமயத்துல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சாம் அண்ட் இவங்கனால அந்த மிகப்பெரிய டிஸ்ட்ராக்ஷனே அந்த இடத்துல நடக்குது. உடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இவங்க எல்லாருமே ஆண்ட்ரூ மேரி இவங்க எல்லாமே வந்து சேர்ந்து எப்படியாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாரையுமே காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அவங்களால எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் முடியுமோ அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் காப்பாத்துறாங்க. அந்த இடத்துல மிரே வந்து பாத்தீங்கன்னா அவளோட பவர் ஆக்சுவலா இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டு அவ மத்த பாடிஸ்ல இருக்கக்கூடிய பிளட் மூலியமா அந்த இடத்துல அட்டாக் பண்றா. சோ அப்போ ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா இடத்துல கேட் வந்து ஆக்சுவலா கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லிட்டு வரப்ப அவளோட கையை வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்ட் பண்ண வச்சிடறா. சோ இது எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா ஹோம்லேண்டர் வரா மாதிரி இருக்கு. பட் ஹோம்லேண்டர் பத்தி நமக்கே தெரியும். அவன் வந்து என்ன பண்ணுவான்னா நல்லது பண்றவங்களை அவன் சைட்ல அவன் வச்சுக்க மாட்டான். அவன் அகேன்ஸ்டா இருக்கிறவங்களை வந்து நல்லவங்கன்ற அவன் போர்ட்ரேட் பண்ணுவான்ற விஷயத்துல பண்ணிட்டு இவங்க எல்லாருமே தப்பு பண்ணவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து அவன் வந்து கீழே அடைச்சிட்டு ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரை வந்து ஹீரோஸ்ன்ற மாதிரி அவன் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிடுறான். சோ அதோட தான் வந்து பாத்தீங்கன்னா ஜென்வியோட சீசன் 1 ஆக்சுவலா முடியுது. ஜென்வியோட சீசன் 1 முடிஞ்சதுக்கு அப்புறமா பாய் சீசன் 4 ஸ்டோரி லைன் தான் நடக்குது. அது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் ஸ்டார்லைட் அண்ட் ஹோம்லேண்டர் இவங்க 2 பேருக்கான ஒரு வார் ஓடிக்கிட்டு இருக்கு. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாய்ஸ் எல்லாருமே அப்படியுமே இவங்க பண்ற அந்த மிஸ்டேக்கை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அப்பதான் இவங்களுக்கு விஷயம் தெரிய வருது நியூமேன் கிட்ட இந்த மாதிரி வைரஸ் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்து அந்த வைரஸ் மூலியமா நம்ம சூப்ஸ் வந்து கொல்ல
கொள்ளலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஆக்சுவலா பாய்ஸ் வந்து வராங்க. அப்ப இந்த இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா புது சூப்ஸ்லாம் நிறைய பேர் வராங்க. அதே சமயத்துல வந்து ஃபைனலா என்ன நடக்குது அப்படின்னா, நமக்கு புச்சர் இந்த இடத்துல வந்து நியூமேனை கொல்றதோட அப்ப அவனோட டியூமர் வந்து இந்த இடத்துல பெருசாயிடுச்சுன்ற ஒரு விஷயமும், அவனுக்கு வந்து ஏகப்பட்ட டிஃபரெண்ட் விஷன்ஸ் இருக்குன்றதையுமே நம்ம காமிச்சிருப்பாங்க. அதே சமயத்துல தான் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ஹோம்லேண்டர் இந்த இடத்துல செக்யூரிட்டி பிரசிடென்ட்டா அவன் மாறிட்டான் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சு அது மூலியமா இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாய்ஸ் எல்லாரையுமே வந்து அவங்க கைது பண்ணிடுறாங்க. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்லைட் அண்ட் புச்சர் இவங்க 2 பேருமே தான் அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆனாங்க அப்படின்னு காமிக்கிறதோட தான் எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த சீசனை முடிச்சிருப்பாங்க. இப்ப அந்த சீசனுக்கு அப்புறமா என்ன நடக்க போகுது, ஃபைனலா அந்த வைரஸ் மூலியமா எப்படி இவங்க எல்லா சூப்ஸையுமே கண்ட்ரோல் எடுத்து அவங்கள கொல்ல போறாங்க அப்படின்றதான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய ஸ்டோரிஸா இருக்கலாம். ஈவன் ஜென்வியோட 2லயுமே வந்து பாத்தீங்கன்னா அதை கண்டினியூ பண்ணலாம். அண்ட் சீசன் 5லயுமே ஃபைனலா அதை முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இது எல்லாமே தான் இது வரைக்கும் நமக்கு பாய் சீரிஸ் அண்ட் ஜென்வில நடந்த விஷயங்கள். சோ எத்தனை பேர் ஜென்வி சீசன் 2க்கு ரொம்ப ஈகரா வெயிட் பண்றீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களை ரெகுலரா பார்க்க முடியும். இன்னும் சூப்பரான வீடியோல மீட் பண்றேன். until then bye from Pranav Prime Time.